12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க இல்லையா? அக்கௌண்டன்சி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டண்ட் 2 மார்க்ஸ். ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, கவர்மெண்ட்டில் 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 6 பிடிஏ மாடல் கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்க்கு 6 பிடிஏ கொஷின் பேப்பர், தமிழுக்கு 6 பிடிஏ கொஷின் பேப்பர், அக்கௌண்டன்சிக்கு 6 பிடிஏ கொஷின் பேப்பர், காமர்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 6 பிடிஏ கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் கொடுத்த 6 பிடிஏ கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் வருதான்னு கேட்டால் வருது ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு வருஷமும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கு சப்போர்ட்டிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டண்ட் 2 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் மீன் பை இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்? தமிழ் மீடியம் முழுமை பெறா பதிவேடுகள் என்றால் என்ன? செகண்ட், ஸ்டேட் த மீனிங் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். தமிழ் மீடியம் லாப நோக்கமற்ற அமைப்பின் பொருள் தரவும். தேர்ட், டிஃபைன் பார்ட்னர்ஷிப். தமிழ் மீடியம் கூட்டாண்மை வரைவிலக்கணம் தரவும். ஃபோர்த், வாட் இஸ் குட்வில்? தமிழ் மீடியம் நற்பெயர் என்றால் என்ன? 5, வாட் இஸ் ஏ ஷேர்? பங்கு என்றால் என்ன? From the following particulars, ascertain profit or loss. Particulars: capital at the beginning of the year 1st April 2018 5 lakh. Capital at the end of the year 31st March 2019 8,50,000. Additional capital introduced during the year 1,20,000. Drawings during the year 70,000. Tamil medium கீழ்காணும் விவரங்களிலிருந்து லாபம் அல்லது நட்டம் கண்டறியவும். விவரம்: ஆண்டின் தொடக்கம் முதல் ஏப்ரல் 1, 2018 ரூபாய் 5 லட்சம். ஆண்டின் இறுதி முதல் மார்ச் 31, 2019 8,50,000. அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் 1,20,000. அவ்வாண்டில் எடுப்புகள் 70,000. ஸ்டூடெண்ட்ஸ், பப்ளிக் எக்ஸாமில் உங்களை மாதிரியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் ஹை ஸ்கோர் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாம் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.